Let me show you right now before you give it up. ஸோ பேக் டு another வீடியோ இன் டான்ஸ் ஆஃப் ஸ்வேதா. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பிக்கெஸ்ட் லை யூ ஹேவ் எவர் ஹியர்ட் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆக்சுவலாக எனக்கு வந்து பயங்கர கோல்டு பிடிச்சிருச்சு. நான் சும்மாவே என் வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும், இதில் இந்த கோல்டு வேறு. ஓகே, ஸோ வந்து நான் கேட்குறப்பவே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கீழே கொடுத்துருந்தேன். லைக் இப்போ 100 வருஷம் வாழணும், நீ எனக்கு இன்னொரு அம்மாம்மா. ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஆக்சுவலாக சும்மா தான் கொடுத்துருந்தேன். பட் ஆன்சர்ஸ் வந்து அதே மாதிரி தான் வந்திருக்கு. சரி, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்கூலில் நல்லா படித்தா காலேஜில் ஜாலியாக இருக்கலாம். கரெக்ட். ஸோ இது வந்து ஒரு 10 out of 10 ஆன்சர். ஏன்னா எல்லாருமே வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஸ்கூலில் நல்லா படித்தா, அதாவது 10th வரைக்கும் இந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படி, நெக்ஸ்ட் இயர் வந்து ஜாலியாக இருக்கலாம்பாங்க. திருப்பி 11th 12th இந்த பப்ளிக் மட்டும் நல்லா பண்ணிவிடு, காலேஜ் போய்ட்டு அது எப்படி இருக்குன்னா, நிஜமாக பார்க்குறப்ப வந்து காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்கூலே பரவாயில்லன்னு இருக்கும். வேலைக்கு வந்ததுக்கப்புறம் காலேஜே பரவாயில்லன்னு இருக்கும். வேலையை விட்டதுக்கப்புறம் வேலைக்கே போயிருக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஹார்ஷ் ரியாலிட்டி இதுதான். லைஃப்பில் ஃபேக் ப்ராமிஸ் இருக்கலாம், பட் ஃபேக் ப்ராமிஸில் தான் லைஃபே இருக்கா? ஐ டோன்ட் நோ ப்ரோ, வாட் ஹேப்பன் டு யூ? ஏன் வந்து இவ்வளோ ப்ரோக்காக இருக்கேன்னு தெரில எனக்கு. பட் பார்த்துக்கலாம். சிரிக்கக்கூடாது. ஒருத்தவங்களோட சோகத்தை பார்த்து நீ சிரிக்கக்கூடாது ஸ்வேதா. ஓகே, நைஸ் எக்ஸாம்பிள். உன்னை முதல்ல போடணுன்னு எல்லாத்துலேயும் வந்து உட்காந்து காமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆன்சர் பண்ண சொன்னால். நெக்ஸ்ட்டு வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, நெக்ஸ்ட் லியோ செகண்ட் ஆஃப் ஃபேக். அதை வேறு ஞாபகப்படுத்திட்டீங்க, மனசெல்லாம் புண்ணாக இருக்குது தம்பி. நான் வந்து முட்டு கொடுக்கறதே நான் நிறுத்திட்டேன். பட் இருந்தாலும் எப்படி அவனாச்சும் சண்டைக்கு வருவான். ஸோ அப்போ வந்து சரி ஓகே, அந்த காலத்தில் நடக்கிறது தானே ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ அதனால் மேபி அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முட்டு கொடுக்கலான்னு நினச்சிருந்தேன். நல்லா பண்ணிட்டீங்க. இதெல்லாம் என்னென்னா ஃபேக்கு. கோட்டை ஒருத்தன் பண்ணால் போகிற ஒரு ஃபேக். எல்லாத்தையும் நான் பொறுத்து பண்ணேன். ஆனால் அந்த கிளைமேக்ஸ் வா முடியல. எல்லாரும் வந்து என் தலையோட வச்சு கமர்ஷியல் சினிமா கற்றுக்குறாங்க. இட்ஸ் ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு, நல்ல மார்க் எடுத்தால் லைஃப் நல்லாயிருக்கும். திஸ் வாஸ் த பிக்கெஸ்ட் லை. ஏன்னா நான் வந்து நிறையா அந்த ஒரு ஜஸ்ட் ஃபார் அந்த ஒரு 3 டிஜிட்காக நான் நிறையா வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் இதுவுமே ஒரு லை தான். லைஃபே லை தான். எனக்கு புரியல எல்லோரும் வந்து என்ன மனநிலைமை, நான் மட்டும்தான் அப்படி இருக்கேன்னு நினச்சேன். பட் ரொம்ப வந்து வேதனையாக இருந்தாலும் வேதனையாக தான் இருக்குது. ஓகே, நான் உன்னை விட்டு எப்பயும் போக மாட்டேன். நீ போகணுன்னு நினச்சா உன்னை சாவடிச்சிடுவேன். ஓ மை காட், இது நிஜமாவே உங்களுக்கு இது சொல்லியிருக்காங்களா ஏதாச்சும்? இது கூட டெம்ப்ளேட்டில் பார்த்த மாதிரி இருக்குது, மீன் டெம்ப்ளேட்டில் பார்க்குற மாதிரி இருக்குது. பட் எனிவேஸ் ப்ரோ, ரெஸ்ட் இன் பீஸ். கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. ஓகே, உன்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் பிடிக்காது. நைஸ் ஆன்சர். ஆக்சுவலி எல்லாருமே சொல்கிறப்போ ஓகே, ஸோ எல்லாருமே சொல்கிறப்போ வந்து சோகமாக வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இவன் மட்டும் வந்து சிரிச்சுட்டே வந்து சொல்லியிருந்தா. அதுக்கு பின்னாடியுமே வந்து ஒரு ரீசன் இருந்திருக்கு. அந்த ஸ்மைலிக்கு பின்னாடி வந்து ஒரு ரீசன் இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக இப்போ நம்மளாம் வந்து அப்செட்டாக இருக்கோம், இல்லை வந்து ஏதோ ஒரு கடுப்பாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம ஏதோ சேடாக இருப்போம், இல்லைன்னா வந்து ஏதோ மூஞ்சி அப்படியே தூக்கி வச்சுட்ருப்போம் அந்த மாதிரி. பட் இவன் மட்டும் வந்து சிரிச்சிட்ருப்பான் லூசு மாதிரி. எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறப்போ வந்து என்னடா இவன் மெண்டல் மாதிரி சிரிச்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வென் ஐ கேம் டு ஹர் ஸ்டேஜ், கரெக்டு தான் ப்ரோ, நீ பண்ணது கரெக்டாக தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் சிப்ளிங் ஸ்கூல். எப்போவுமே வந்து என்னை விட ஒரு ஸ்டேஜ் மேலே தான் வந்து அவள் இருப்பாள், முன்னாடி போயிட்டுருப்பாள். இஃப் இன் கேஸ் வந்து இவள் செத்துட்டா அப்படின்னா நெக்ஸ்ட் டெத்து நானாக தான் இருப்பேன். ஸோ ஐ திங்க் வந்து அவ்வளோதான் ஆன்சர்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து என்னுடைய ஐடியா வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து பிங்கெஸ்ட் லை ஐ ஹாவ் அப்படின்னா வந்து நீ தான் லாஸ்ட்டு, உனக்கு அப்புறம் யாரும் இல்லை. ஸோ அது ஒரு விஷயம்.
இன்னொன்று வந்து வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ வில் பி தேர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 2 தான் வந்து நான் கேட்டதுலேயே மிகப்பெரிய லை. நான் வந்து ஆக்சுவலாக நிறையா வந்து கேட்டிருக்கேன். ஸோ இது என்னதான் வந்து ஒரு லையாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரியாலிட்டி இருக்கும். ஏன்னா வந்து யாராலையுமே யாருக்குமே வந்து 100% அவைலபிளாக இருக்க முடியாது. ஸோ அதுதான் இன்னும் நிறையா இருக்குது. நீ தான் என் ப்ரையாரிட்டி, அப்புறம் வந்து ஐ கான்ட் லிவ் வித்தவுட் யூ, யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல் டு மீ. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ளைங் வாஸ் அன் ஆர்ட், மென் ஆர் பிகாஸ் ஆஃப் இட். அது வந்து உண்மை. ஏன் அப்படின்னா வந்து பொண்ணுங்க பொய் சொன்னால் கூட வந்து அது வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சீக்கிரமாக கண்டுபிடிச்சலாம் பொய் தான் சொல்கிறேன் உருட்டுறா அப்படின்ட்டு. பட் மென் வந்து சொல்கிற பொய் எல்லாமே வந்து இப்போ புரியாது. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து புரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ எஸ் யூ லையர்ஸ். ஓகே, that's it for this video. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப வந்து தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்து நிறைய பேருக்கு நான் சொல்கிற கொஷினே புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து நான் யோசித்து சொல்கிறேன் ஆன்சர். ஒரு கொஷின் கேட்டால் டக்குனு எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு ஆன்சர் வரும் தானே. ஏதாவது ஒன்று இப்போ நம்ம என்கிட்டே ஒன்று கேட்டால் டக்குன்னு இதுதான் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த அளவுக்கு அவ்வளோ என்னமோ நான் ஜிகே கொஷின் கேட்ட மாதிரி நான் வந்து ஆன்சர் பண்ணி நான் வந்து யோசித்து நான் ஆன்சர் பண்ணுறேன். நாளைக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன்.